இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும்ப்பா, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா நம்ம சம்பா கோதுமை, இதில் அதிகமான புரோட்டீன் இருக்குப்பா. இப்போ நம்ம வெளியே தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். சின்னதில் ஒரு 50 கிராம், இது 50 கிராம் கோதுமை ரவா எடுத்திருக்கேன். ஓட்ஸு ஒரு அரை கிளாஸ் 25 கிராம் எடுத்துக்கிடுவோம். இது சம்பா கோதுமை 50 கிராம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஓட்ஸ் அதில் பாதி, இது 25 கிராம். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு தவா வச்சுருக்கோம். தவா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிடுச்சுப்பா. இப்போ நம்ம 50 கிராம் சம்பா ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் போட்டுக்கிடுவோம். இதை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். சம்பா ரவையை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம 25 கிராம் ஓட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் இதோடு சேர்த்து வறுத்துக்கிடுவோம். ஓட்ஸும் நம்ம சம்பா ரவையும் சேர்ந்து வறுக்கும் போது நல்ல ஒரு மணம் வரும், ஃப்ளேவர் கொடுக்கும். இதை இப்படி வறுத்து நம்ம இப்படி தோசையோ இல்லை ஏதோ ரொட்டி அப்படி சாப்பிட்டோம்னா நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அந்த ரவாவுடையது வறுக்காமல் அப்படி போட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நம்ம வறுத்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும்ப்பா சாப்பிடும்போது. இப்போப்பா நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்துருக்கோம். நல்ல ஒரு மணம் வருது, நல்ல ஒரு வாசம் வருது. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மீடியமான கேரட் எடுத்திருக்கேன்ப்பா. அம்மா நல்லா கழுவிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 100 கிராமு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த நம்ம வச்சு இதை பெரிய பல் இருக்கு இல்லையா, இந்த பெரிய பல்லில் இதை துருவிக்கிடுவோம். இதில் அம்மா பாதி தான், இந்த அளவுக்கு தான், இந்த கட்டையை எடுத்துருவேன், இந்த அளவுக்கு தான் போடுவேன். அப்போ 75 கிராம் வரும். இதை துருவிக்குவோம். இப்போ அவ்வளோதான்ப்பா, ஃபுல்லாக துருவியாச்சு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் திருவண்ணம் சேர்த்தா ஒரு 75 கிராம் வரும். ஒரு மீடியமான கேரட்டு, இதையும் சீவிக்கிறோம். திருவியாச்சு. சம்பா கோதுமை ரவையும் ஓட்ஸையும் வறுத்து வச்சுருந்தோம், ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா உங்களுக்கு மிக்சியில் இதை அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா நான் மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட்டேன். அந்த சம்பாவுடைய கோதுமை இருக்குல்லப்பா, அது நல்லா நெருநெருன்னு இருக்குது. ரொம்பையும் மாவு மாதிரி வரலை, நெருநெருன்னு இருக்குது. இதை பார்த்தீங்களா? இப்போப்பா இதை பவுலில் கொட்டிக்கணும். இப்போ நம்ம ஓட்ஸ் 1/4 கிளாஸ் எடுத்துருந்தோம், 25 கிராமு. அதே அளவுக்கு நம்ம கடலை மாவும் எடுத்துக்கிடுவோம். கடலை மாவில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குப்பா. இப்போ நம்ம இந்த இதில் 2 ஸ்பூன் தாப்பா போட்டிருக்கோம், நல்லா நிறச்சி 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இதையும் இதில் போட்டுக்கிறோம். இப்போ அதே சேம் கிளாஸில் 1 கிளாஸு தயிர் விட்டுக்குறோம். தயிர் நம்ம எதுக்கு போடுறோம்னாப்பா, நல்லா சாஃப்ட் கொடுக்கும், நல்லா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்குருவோம். இப்போப்பா இதை அம்மா எல்லாத்தையும் மொத்தமாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா மாவு ரெஸ்ட்டில் இருக்கட்டும், மாவு நல்லா செட் ஆகிக்கிறோம். இப்போப்பா 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம், இதில் பாதி துருவிக்கிடுவோம். நம்ம கேரட் துருவினோம் இல்லையா, அதே இல்லையே. இப்போ ஒரு பச்சை மிளகாய், பச்சை மிளகாவை பொடிசாக நல்லா நறுக்கி போட்டுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலப்பா, கொத்தமல்லி இலையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கணும். இப்போப்பா அம்மா ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்துருந்தேன், அதில் பாதி வெட்டியிருக்கேன். இதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பாதி வெங்காயம். இப்போப்பா ஒரு சின்னமாக ஒரு மாங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இதையும் நம்ம இதில் துருவிக்குவோம். மாங்காய் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஒரு மாங்காவுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்லப்பா, மாவு ரெஸ்ட்டில் வச்சதை இப்போ இதை எடுத்துக்கிறோம். மாவு நல்லா கெட்டியாக டைட்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் இதில் போட்டுக்குருவோம். கேரட் போட்டுக்குருவோம், மாங்காய் போட்டுக்குருவோம், திருவண்ண மாங்காய் போட்டுக்குருவோம்,
முட்டைக்கோஸை போட்டுக்கணும். கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணியிருந்த வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். இப்போப்பா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குவோம். இது வந்து அம்மா வந்துப்பா ஜீரகத்தை நல்லா வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம், பிங்க் சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். ஜீரண சக்திக்கு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போப்பா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து தண்ணி கலந்துக்கணும். கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம், ரொம்ப ஊற்றக்கூடாது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட்டுக்கணும். அப்போ இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம தண்ணி ஊற்றினா தான் நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டா ரஃப்பாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிருக்கோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசை தவா வச்சுருக்கோம். இப்போ தோசை தவா நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வெங்காயத்தை தடவிக்கிடுவோம். வெங்காயம் தடவினோம்னா நல்லா உங்களுக்கு தோசை வந்து நல்லா அப்படியே பூ போல் வரும். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிடுவோம். இப்போ மாவு வந்து இந்த பதத்தில் வச்சுக்கோங்கப்பா. இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இல்லாட்டா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ரஃப்பாக வந்துடும். இந்த பதத்தில் வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து இப்போ இந்த தண்ணி வச்சுருக்கோம்லப்பா, இதில் கரண்டியை மேலோட்டமாக இப்படி முக்கிட்டு இப்படி தடை விட்டாங்க பரப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா பீற மாதிரி வை தோசை வந்து. ஓகே, வேகட்டும். இது வந்து எள்ளு கொஞ்சம் போட்டுக்குருவோம். சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனு எள்ளு போட்டுருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன்ப்பா கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். இப்போ ஒரு மூடி போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுருந்தா ஒரு 2 நிமிஷம். இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போ பிரட்டி போட்ட பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம பிரட்டி போட்ட பக்கமும் வெந்துருச்சுப்பா. 2 நிமிஷம் ஆச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் வெஜிடபிள் தோசை ரெடி. இது வந்துப்பா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய இதில் காய் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இது வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. வெயிட் வந்து அதிகமாக போடாமல் நல்லா கரெக்டாக லீனாக வளருவாங்க. சிறு வயசுலேருந்தே இப்படி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா பிள்ளைங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டாங்கன்னா அதே சாப்பிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இட்லி தோசை இப்படி கொடுக்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃபுல் காய்கறி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. நீங்கள் உங்கள் வீட்டில்ப்பா சாம்பார் என்ன கிரேவி வச்சுருக்கீங்களோ, நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, வேறு சாம்பார், வேறு எந்த காய் கிரேவி இருந்தாலும் இப்படி தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ அம்மா வந்து சாஸ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.